நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. இங்கே ஐரோப்பாவில் தானிய பொருட்கள், மக்கள் உண்ணுகின்ற காலை ஆகாரம் எல்லாமே நஞ்சாக கிடக்கிறது என்று PAN நடத்திய ஆய்வின்படி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பா முழுவதும் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா முழுவதும் தானிய பொருட்களில் அதிக அளவு கெமிக்கல் காணப்படுகிறது என்று ஆய்வு சொல்கிறது. கெமிக்கல் ஆய்வு செயல் வலையமைப்பு ஐரோப்பா இது என்ன சொல்கிறது என்றால், இந்த குழாய் நீரை விட சராசரி செறிவு 100 மடங்கு அதிகமாக அதிலே ரசாயனம் கலந்திருப்பதாகவும் உடலுக்கு மிக பெரும் தீங்கு இருப்பதாகவும் இந்த ஆய்வு சொல்கிறது. ஐரோப்பா எங்கனுமே தானிய பொருட்களில் அதிக அளவு நச்சுத்தன்மை வாய்ந்த பாதிப்புள்ள ரசாயனம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் PAN நடத்திய ரசாயன நடவடிக்கை வலையமைப்பு ஐரோப்பா நடத்திய ஆய்வின்படி மிகவும் மாசுபட்ட உணவைத்தான் எல்லோரும் உண்ணுகிறார்கள். காலையில் மிகவும் மாசுபட்ட நச்சுத்தன்மை மிக்க உணவு காலை உணவு தானியமாகும் என்று இப்பொழுது இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி ஒப்பிடுகின்றார்கள் என்றால், சராசரியாக செறிவுடைய இந்த குழாய் நீரை விட 100 மடங்கு அதிகமான நச்சுத்தன்மை காலையில் உண்கின்ற உணவுகளில் இருக்கிறது. அவர்கள் வகைப்படுத்துகின்ற உணவுகளை பார்த்தா எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிறது. உண்மையில் தமிழர்களுடைய உணவு புட்டு, இடியப்பம், இட்லி, தோசை, நாங்கள் செய்து சாப்பிடுகின்ற உணவுதான் சரியான உணவு போல தெரிகிறது. நீங்கள் இந்த லிஸ்ட பார்த்தீங்கன்னா, காலை உணவு தானியங்கள் நஞ்சுள்ளவை, பிரபலமான இனிப்புகள் நஞ்சாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக நஞ்சாக இருக்கிறது. பாஸ்தா நஞ்சாக இருக்கிறது, குரோசன் நஞ்சாக இருக்கிறது. முழு மாவு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பிரெட், மாவு ஆகியவற்றில் PFAS ரசாயனங்கள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் அளவுக்கு நஞ்சு அதில் இருப்பதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. PAN நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது. என்னன்னா, பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கிறார்கள் விவசாயத்துக்கு. அதுல மண்ணில போய் அது உடைக்கப்படும் பொழுது உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு வேதி பொருள் ட்ரை புளூரோ அசெட்டிக் அமிலம் TFA. இது இந்த காலை உணவுகள் பிரெட்ல இருக்கலாம், பான்ல இருக்கலாம், குரோசன்ல இருக்கலாம், எல்லா வகையான மாவு சம்பந்தப்பட்ட இந்த உணவுகள்ல இருப்பதாகவும் மற்றும் முக்கியமாக காலை உணவாக பிள்ளைகள் உண்ணுகின்ற உணவுகளில் இருப்பதாகவும் PAN சொல்கிறது. பேர் மற்றும் ஃபாலி புளூரோ அல்கைல் பொருட்கள் என்பது 1950களில் இருந்து உற்பத்தியிலே பயன்படுத்தப்பட்டு நுகர்வோர் பொருட்களில் சேர்க்கப்படும் ரசாயனங்களின் ஒரு வகை. பேர் மற்றும் ஃபாலி புளூரோ அல்கைல் அவை கடுமையான ரசாயனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இருக்குதானே, அது எறிந்தா பிறகும் வீசினா பிறகும் சிதைவுறுவதற்கு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம் என்று சொல்கின்றார்கள். இது என்னன்னா, நாங்கள் யோசிக்கிற என்ன, பிளாஸ்டிக் பொருட்களை வீசினாதான் அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிலத்தில் இருக்கும் என்று. ஆனால் இந்த ரசாயனம் கூட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிலத்தில் இருக்கும் என்று இந்த ஆய்வு சொல்கிறது. இதன் பொருள், இந்த ரசாயனம் மண்ணிலோ அல்லது தண்ணீரிலோ கலந்தால் கசிந்தால் அவை பல நூற்றாண்டுகளாக அங்கே இருக்கக்கூடும். மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலில் அவற்றின் தாக்கம் இப்பொழுதுதான் ஆய்வுகளில் தெளிவாக தெரிகிறது. புற்றுநோய் போன்ற நோய்களுடன் சில ரசாயனங்களின் தொடர்புகள் குறித்து புதிய ஆய்வுகள் இப்பொழுது அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை உண்ண வேண்டாம் என்றுதான் இந்த ஆய்வு சொல்கிறது. TFA என்ன சொல்றதுன்னா, இது எப்படி தாக்கும்னா, மனித இனப்பெருக்க செயல்பாடை தடுக்கும், கருவுறுதலை தடுக்கும், கரு வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறது இந்த ரசாயனம். இதனால் தைராய்டு, கல்லீரல் மற்றும்
நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளில் பாதகமான விளைவுகள் ஏற்படும். இப்ப அரசாங்கங்கள் பாதுகாப்பான TFA பாதுகாப்பு வரம்பை நிர்ணயிக்க வேண்டும். அனைத்து PFAS ரசாயனம் மற்றும் TFA-யின் பிற ஆதாரங்களை தடை செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் அழைப்பு விடுத்திருக்கிறது. இப்ப இருக்கிற அரசாங்கங்கள் உணவில் TFA தொடர்பான விஷயங்களை கண்காணிப்பதில்லை. இந்த ஆய்வு 16 ஐரோப்பிய நாடுகளில் வாங்கப்பட்ட 65 வழக்கமாக உண்ணக்கூடிய தானிய தயாரிப்புகளை பகுப்பாய்வு செய்திருக்கிறது. EU மட்டத்தில் இது போன்ற முதல் ஆய்வு இதுதான். முந்தைய அறிக்கைகளில் இந்த TFA ரசாயனம் மதுவில் அதிகமாக இருப்பதையும் குழாய் நீரிலே சில மாசுபாட்டையும் கண்டறிந்திருக்கிறது. இது தண்ணீரில் கரையக்கூடியது, அதாவது மண்ணிலிருந்து தாவரங்கள் இதை எடுக்கும். அதற்கு பிறகு இதனுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவிலே மனிதர்களை தாக்குகிறது. 16 ஐரோப்பிய நாடுகளில் 81.5% மாதிரிகளில், கிட்டத்தட்ட 65 மாதிரிகளில் TFA ரசாயனம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிக மாசு அளவுகளோடு கண்டறியப்பட்டிருக்கிறது. பிரதானமாக கோதுமை பொருட்கள் மற்ற தானிய அடிப்படையிலான தயாரிப்புகளை விட கணிசமாக இது மாசுபட்டிருக்கிறது. கோதுமை பொருட்கள் அயர்லாந்துல காலை உணவு தானியத்துல இது அதிக அளவு காணப்பட்டது. என்னன்னா அதிகமா மருந்து அடிக்கிறது, கெமிக்கல் அடிக்கிறது. இதன் காரணத்தினால் இது காணப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பெல்ஜியத்துல மாவு பிரெட்ல காணப்பட்டிருக்கிறது. ஜெர்மனில மாவு பிரெட்ல காணப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சிலையும் காணப்பட்டிருக்கிறது. ஸ்பெகட்டி, சீஸ் கோன்கள் மற்றும் இஞ்சி ரொட்டி வரை பல வகையான தயாரிப்புகளிலே இது காணப்பட்டிருப்பதாக இப்பொழுது அபாயக்குரல் எழுப்பப்படுகிறது. உணவு மற்றும் குடிநீர் உட்பட பல வழிகளில் அனைத்து மக்களும் TFA தாக்கத்துக்கு ஆளாகின்றார்கள். உணவு சங்கிலி மேலும் மாசுபடுவதை தடுக்க PFAS பூச்சிக்கொல்லிகளை உடனடியாக தடை செய்ய வேண்டியதன் அவசர தேவையை அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் காட்டுகின்றன என்று PAN ஐரோப்பாவின் கொள்கை அதிகாரி சலோமே ரோய்னல் தெரிவித்திருக்கின்றார். இப்ப நீங்க எல்லா செய்திகள்லையும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். PAN ஐரோப்பாவின் அறிவியல் மற்றும் கொள்கை தலைவர் அங்கெலக்கி தெரிவிக்கும் பொழுது அனைத்து மாதிரிகளும் இயல்பு நிலை அதிகபட்ச வரம்பை விட அதிகமாக இருந்தன, எட்டக்கூடிய வரம்பை விட அதிகமாக இருந்தன. குழந்தைகளுக்கு இது ஒவ்வாத உணவுகள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். குழந்தைகளை என்ன பிரச்சனைன்னா இனப்பெருக்கத்தை தடுக்குது, கருவுறுவதை தடுக்குது. ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனை. பிரிட்டனிலும் இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன என்று இந்த ஆய்வு சொல்றது. PFAS என்பது UKயில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி உள்ள பொருட்களில் ஒன்றாகும். UK பூச்சிக்கொல்லிகளில் 27 PFAS செயலில் உள்ள பொருட்கள் இருக்கின்றன. அவற்றில் 6 மிகவும் ஆபத்தானவை. ஆகவே இந்த நிலைமை தொடர்ந்தால் மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கையே மாறிவிடும் என்று இந்த ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆகவே காலையில என்னத்தை உண்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. அடுத்தது, உடல் பருமன் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இங்கே இருக்கிறது. 2013-14 4,42,083 பேர் உடல் பருமன் இருந்ததாக UK NHS புள்ளி விவரம் சொல்கிறது. 2023-24 எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். 1.9 மில்லியனாக அது உயர்ந்திருக்கிறது. இங்கே UKயில் நாடு மற்றும் சுகாதார சேவையில் உடல் பருமனுக்காக அதிகரித்து வரும் செலவு எவ்வளவு தெரியுமா? 98 பில்லியன். பெரியவர்களில் 3/2 பங்கு அதிக எடை அல்லது பருமனாக இருக்கிறார்கள். NHS-இன் புள்ளி விவரங்களும் 2 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 27 பேர் அதிக எடை அல்லது பருமனாக வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த உணவு விளம்பர தடையின் வருகையோடு NHS-இலிருந்து மில்லியன் கணக்கானவர்களுக்கு எடை இழப்பு மற்றும்
தடுப்பூசிகளும் வழங்கப்படுகின்றன. தேவையானவர்களுக்கு மட்டும் உடல் எடையை குறைப்பதற்கு ஊசிகள். சுகாதார செயலாளர் வெஸ்ட்ரிங்கின் ஒரு பெரிய முயற்சியின் காரணமாக 2025 ஆண்டில் ஓரளவு நாங்கள் இதை சரிப்படுத்த முடியும் என்று என்எச்எஸ் இங்கே யூகே என்எச்எஸ் சொல்கிறது. பிரச்சனை என்னவென்றால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் எளிதாக கிடைக்கின்ற கொழுப்பு, சர்க்கரை, உப்பு நிறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க இருக்கின்றன. 2025 அக்டோபரில் அமுலுக்கு வர இருக்கிறது இந்த உணவு விளம்பர தடை. என்னன்னா இப்ப உணவை விளம்பரப்படுத்தி அவர்கள் இந்த யங் ஃபுட்டுகள் போன்றவற்றை விளம்பரப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். இதை தடை செய்ய வேண்டும் என்று தற்பொழுது குரல்கள் எழுந்திருக்கின்றன. 2025 அக்டோபர்ல இது அமுலுக்கு வர இருக்கிறது. இனிமேல் இந்த கவர்ச்சிகரமான உணவு விளம்பரங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த உணவுகள் எல்லாம் நஞ்சாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் உணவு என்பது எங்களுடைய பாரம்பரிய உணவு தான் சரியான உணவு என்று தற்பொழுது யோசிக்க தோன்றுகிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.